இங்க விஜயா கிட்ட அவங்களோட ஃப்ரெண்டுமே சொல்றாங்க, "எதுக்காகடி இந்த மாரி சத்யா மேல நீ கேஸ் குடுத்து அவன உள்ள தள்ளணும்னு நெனைக்கிறேன். பேசாம அவங்க குடுக்குற காம்பன்சேஷன வாங்கிடலாம்ல" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கரெக்ட்டா விஜயாவும் யோசிச்சு பார்த்துட்டு, "சரி சார், நீங்க சொன்ன மாரி நான் ஏத்துக்கிறேன். ஆனா எனக்கு கண்டிப்பா 2,00,000 வேணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வக்கீலுமே இருந்துட்டு, "கண்டிப்பா மேடம், நீங்க அந்த கேஸ மட்டும் வாபஸ் வாங்குங்க. உங்களுக்கு 2,00,000 நான் வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஒத்துக்கிறாங்க. அப்ப விஜயாவுமே ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. "இந்த மாரி 2,00,000 நான் இந்த மாரி மீனா கையில இருந்தோ, முத்து கையில இருந்தோ நான் வாங்க விருப்பப்படல. எனக்கே நீங்க வந்து பணம் வாங்கி குடுத்துறணும். சொல்லப்போனா உங்க கையால நான் வாங்கிக்கிறேன். அவங்களுக்குள்ள நான் கனெக்டிங் இல்லாம இருக்கணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால அந்த வக்கீலுமே இருந்துகிட்டு, இங்க மீனாகிட்டயும், முத்துக்கிட்டயும் அந்த விஷயத்த பேசி, அந்த ரூ. 2,00,000 வாங்கி இந்த பக்கம் வந்து விஜயா கிட்டயுமே குடுத்துடுறாங்க. அப்ப விஜயாவுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸையுமே ஸ்டேஷன் போய் வாபஸ் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் சத்யா மேல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வழியா எல்லாருமே ரிலாக்ஸ்ட் ஆகுறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து பி.ஏ. தினேஷ் ரொம்ப சீரியஸா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் சிட்டியுமே கால் பண்ணி, ரோகிணிக்கு கால் பண்ணி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. "நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த மாரி ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் தேவைப்படுதுன்ட்டு. ஆனா நீங்க எதையுமே கண்டுக்காம, இந்த மாரி உங்க வேலைய பார்த்துட்டு இருக்கீங்க. ஒழுங்கா முதல்ல ரூ. 2,00,000 பணத்த எடுத்துட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் ரோகிணிக்கு பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நேரம் கரெக்ட்டா இந்த பக்கம் விஜயாவுமே அவங்களுக்கு கிடைச்ச 2,00,000 எடுத்துக்கிட்டு, "பரவால்ல, போன 1,00,000க்கு 2,00,000 கிடைச்சது. சொல்லப்போனா இந்த 2,00,000 லாபம் தான். பரவால்ல இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த பணத்த எடுத்துட்டு போயிட்டு தன்னோட ரூம்ல வைக்கிறாங்க. வச்ச உடனே அவங்களுமே வந்து, "சரி, நான் இந்த மாரி பரதநாட்டிய கிளாஸ் கிளம்பணும். நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்துல வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருமே அவங்களோட வேலைய பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் எங்க ரோகிணியுமே வீட்ல ரொம்ப சீரியஸா இந்த மாரி தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, "நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல பணம் கேட்டிருந்தோம்ல, அவங்க தரேன்னு சொன்னாங்கல்ல, எப்ப தராங்கன்னு சொல்லி கேட்டு கால் பண்ணு. இந்த மாரி எனக்கு சிட்டி கால் பண்ணி பயங்கரமா தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டவுடனே இந்த பக்கம் ரோகிணியோட ஃப்ரெண்டுமே இருந்துகிட்டு, "சரி நான் கேட்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த கடன் கேட்ட ஆளுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. அப்ப அவருமே இருந்துட்டு, "இங்க பாருங்க மேடம், நீங்க கேட்ட நேரம்லாம் கிடைக்காது. நான் சாயந்தரம் கிடைக்கும்னு சொன்னேன்ல, ஈவினிங் தான் 2,00,000 கிடைக்கும். இப்ப என்ன அவசரப்படுத்தாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் வந்து ரோகிணியோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுமே இங்க ரோகிணிக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது, டக்குன்னு இந்த பக்கம் விஜயா கையில இருந்து 2,00,000 ஞாபகம் வருது. பேசாம இந்த காச நம்ம எடுத்து இப்போதைக்கு குடுத்துட்டு, நைட்டு நமக்கு வர காச வச்சு யாருக்கும் தெரியாம நம்ம உள்ள வச்சுருவோம். நம்ம என்ன திருடியா போறோம்? சொல்லப்போனா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டு திருப்பி வைக்க தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, விஜயாவோட ரூமுக்கு போய் அந்த பணத்த எடுக்குறாங்க. அப்ப எப்பவும் போல வீட்ல இருக்க எல்லாருக்குமே காஃபி போட்டு குடுத்துட்டு, இந்த பக்கம் வந்து மீனாவுமே இங்க ரோகிணிக்காக காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப ரோகிணியுமே விஜயாவோட ரூம்ல இருக்கிற அந்த ரூ. 2,00,000 பணத்த எடுக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இத நம்ம எப்படி ரியாக்ட் பண்றது? ஒருவேள அவங்க கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா, நம்ம மேல ஏதாவது பழி போட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்பட்டுட்டு மறுபடியும் கிச்சனுக்கு போயிட்டு இந்த பக்கம் முத்துக்கு கால் பண்ணி இங்க ரோகிணி பண்ண விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இத கேட்ட முத்துவுமே இருந்துகிட்டு, "ஏன் மீனா, இந்த மாதிரி அவ பண்ற விஷயத்த வீடியோ எடுத்துருக்கலாம்ல. இப்ப பாரு, நம்ம சொன்னா இந்த வீட்ல யாருமே நம்ப மாட்டாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் மீனாவும் இருந்துகிட்டு, "என்கிட்ட அந்த வீடியோ எடுக்கிற அளவுக்கு பெரிய மொபைல்லாம் என்கிட்ட கிடையாதுங்க. இந்த மாதிரி அவங்க எடுத்திருக்காங்க. அந்த விஷயத்த நான் பார்த்தேன். பட் அத உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் கால் பண்ணி சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே சொல்லிட்டு கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் முத்துக்குமே பயங்கரமான டவுட். எதுக்காக இந்த பார்லர் மேடம் இந்த மாதிரி பணத்த திருடணும்? ஒருவேளை உங்களுக்கு வேற ஏதாவது பயன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணிய பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ரோகிணியுமே பணத்த எடுத்த அவசரத்துல வேக வேகமா இந்த பக்கம் பி.ஏ. தினேஷ பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போயிட்டு இந்த பக்கம் அந்த பணத்தையுமே அவங்க கையில குடுத்துட்டு, "இந்த மாதிரி என்ன தேவையில்லாம அவசரப்படுத்திட்டு இருக்காதீங்க. நீங்க பண்ண விஷயத்துல எனக்கு பயங்கரமா தலைவலி வர ஆரம்பிக்குது. நான் என்ன பணம் காய்க்கிற மரமா? நீங்க நினைக்கிற டைம்ல என்கிட்ட பணம் கேட்டு கேட்டு என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சரமாரியா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்ட்டா சிட்டியுமே இருந்துகிட்டு, "நீங்க ரோகிணியா இல்ல கல்யாணியா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்ட போட்டு உடைக்கிறாங்க. சொல்லப்போனா இங்க சிட்டிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்த ஒரு 2 வார்த்தையில சொல்லிடுறாங்க. இத கேட்டோனே இந்த பக்கம் ரோகிணியுமே ஸ்டன் ஆயி போய் நின்னுடுறாங்க. "என்ன, எல்லா உண்மையும் அவன் சொல்லிட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன நீ பிளாக்மெயில் பண்ண பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த பக்கம் சிட்டியுமே இருந்துகிட்டு, "இங்க பாருங்க, நாங்க ஒண்ணும் உங்ககிட்ட தேவையில்லாமலாம் பண்ணல. நீங்க எங்களுக்கு தர வேண்டியத தந்துட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். புரியுதுங்களா? நாங்க கேட்கிற டைம்ல குடுக்கணும். சும்மா தராம இழுத்தடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நாங்க என்ன பண்ணுவேன்னே தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெத்தோட பேச ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்ட ரோகிணியுமே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, "இங்க பாருங்க, நீங்க கேட்கிறப்ப நான் கரெக்ட்டா பணத்த குடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட விஷயம் மட்டும் வெளியில போச்சு அப்படின்னா, அப்புறம் உங்கள நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோபத்தோட சொல்லிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க 2 பேருக்குள்ளே பேசிக்கிறாங்க. அந்த பணத்தையுமே ஆளுக்கு 1,00,000 பிரிச்சுக்கிட்டு, "சரி இப்போதைக்கு நீ கொஞ்ச நாள் தலைமறைவா இரு. அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 1,00,000 பிரிச்சுக்கிட்டு, இந்த பக்கம் வந்து அடுத்த நம்ம பணம் வந்து ரோகிணி கிட்ட வாங்குறப்போ கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டா வாங்கணும். அப்பதான் நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அடுத்த திட்டத்த போட்டுட்டு அங்கிருந்து வேலைய பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் எங்க ரோகிணியுமே வீட்டுக்கு வர நேரம் கரெக்ட்டா விஜயாவுமே வீட்டுக்கு வந்துட்டு தன்னோட பணத்த காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா மீனாமே இங்க கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட வந்துட்டு, "உங்க வீட்ல இருந்து யாராவது வந்தாங்களா? இந்த மாதிரி என் ரூம்ல இருக்கிற மறுபடியும் 2,00,000 காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு
பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ மீனாவுமே கோவப்பட்டுட்டு, இங்க பாருங்க, என் தம்பி என்னைக்கோ பண்ண தப்புக்காக இன்னைக்கு நீங்க அவன் தண்டனை அனுபவிச்சு இப்பதான் வந்து ரிலாக்ஸ்ட் ஆயிருக்கான். சொல்லப்போனா நீங்க அதே திருப்பி இங்க குத்தி காட்டி பேசாதீங்க, முதல்ல இதை நிறுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா கிட்டயுமே அவங்க கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா விஜயாவே இருந்துகிட்டு, இந்த மாதிரி திருட்டு குடும்பத்துல இருந்து வந்துட்டு உனக்கு அவ்வளவு பேச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மீனாவை பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அந்த நிமிஷம் முத்துவுமே உள்ள வந்துடுறாங்க. அப்ப ரோகிணியுமே வராங்க. அப்ப கரெக்டா முத்துவுமே இருந்துகிட்டு, இங்க பாரு, இங்க பாருமா, தேவையில்லாம மீனாட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காத, இந்த பணம் யார் எடுத்தா யார்கிட்ட இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் பார்லர் அம்மா பேக்கை செக் பண்ணி பாரு, சொல்லப்போனா அவங்க பேக்ல தான் அந்த பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணியோட பேக்ல அந்த 2 லட்ச ரூபாய் இருக்கிற மாதிரி எங்க முத்துவுமே கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் வந்து ஃபர்ஸ்ட் ரோகிணிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. ஒருவேளை நம்ம தான் எடுத்தங்கிற விஷயம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சது, அது மட்டும் இல்லாம அந்த பணம் இப்ப நம்ம கிட்ட இல்ல, அது வேற விஷயம், பட் நம்ம எடுத்த விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அப்போ விஜயாவே இருந்துகிட்டு, என்னோட மருமகளை நான் சந்தேகம் பண்ணுமா, ஒரு பணக்கார வீட்டுல இருந்து வந்த ஒரு பொண்ணு என்கிட்ட இருந்து ஆப்டால் 2 லட்சத்தை எடுப்பாளா, இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் உன் பொண்டாட்டி தான் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை மறுபடியுமே கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. அப்ப இந்த பக்கம் முத்துவுமே இருந்துட்டு, முதல்ல அவங்க பேக் செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ரோகிணி கீழ இருக்கிற பேகையுமே வந்து ஓபன் பண்ணி காட்டுறாங்க. சொல்லப்போனா அந்த பேக்ல பணம் இல்ல. இதை பார்த்தோன்னு வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க.